ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு நம்ம திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல 7வது வார்த்தை தாய்க்கோலம் செய்தேனோ அனுசுயாயே போல பார்க்கலாமா? அதாவது இதுவும் ராமாவதார கதை தாங்க. ராமபிரான் சீதா பிராட்டி லக்ஷ்மணனோட காட்டுக்கு வந்துடுறாரு. சித்திரக்கூடத்துல இருந்துட்டு இருக்காரு. அப்ப பரதன் பகவானை வேண்டி கேட்கிறார், அப்பா நீ எங்களோட வந்துரு, உனக்கு பதில் நான் வனவாசம் இருக்கேன்ன போது அவரை திருப்பி தன்னோட பாதுகையை கொடுத்து அனுப்பிடுறாரு. ஆனா சித்திரக்கூடத்துல ராமபிரானுக்கோ இந்த பரதனோட நினைவே இருந்துட்டு இருக்கு. இங்கே நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு அவ 3 பேரும் கிளம்பி அத்ரி அனுசுயை இருக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த அத்ரி அனுசியை காமிச்சு அவர் சொல்றாரு, இவள் உன் சிறந்த தபஸ்வி, இன்னிலிருந்து இவதாமா உனக்கு அம்மான்னு சீதா பிராட்டி கிட்ட சொல்றாங்க. அந்த அனுசியாவும் ரொம்ப அன்போட சீதா பிராட்டியை உட்காத்தி வச்சு, அதாவது இவங்கெல்லாம் ரிஷி பத்தினிகள், இவங்க நிறைய ஆபரணங்கள்லாம் போட மாட்டாங்க. ஆனா ராஜாக்கள்லாம் நிறைய ஆபரணங்களை இவளுக்கு கொடுப்பா. அந்த ஆபரணங்கள் எல்லாம் சீதா பிராட்டிக்கு போட்டு அவளுக்கு அலங்காரம் செஞ்சு அவளுக்கு அழகான தங்கிட்ட இருக்கிற ஆடைகள் எல்லாம் கொடுத்து அவளை அணிய வச்சு, எப்படி ஒரு தாய் தன் பெண்ணை பார்த்து அழகு பண்ணுவாளோ அதே மாதிரி தாயாரை பண்ணி அவளுக்கு அழகான உடைகளெல்லாம் உடுத்த வச்சு அவளுக்கு ஆகாரம் எல்லாம் போட்டு அன்போட வச்சுக்கிறாளாம் இந்த அம்மா. இப்படி தாய்க்கோலம் செய்தேனோ அனுசியாவை போல தாயாருக்கு நான் தாய்க்கோலத்தோட அன்பு செய்தேனோன்னு சொல்லி திருக்கோளூர் அம்மாள் இந்த 7வது வார்த்தையை நிறைவு பெறுத்துறாங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.